உழைப்பாளிகள் நிறைந்த ஆரவார நாட்டில் அசமந்தன் என்னும் மகாராஜாவும் அங்காரவல்லிபி என்னும் மகாராணியும் அரியணை ஏறினார்கள். அவர்கள் தங்கள் அரசாங்கத்தை சரிவர நடத்தாததால் நாட்டிலிருந்து பொதுமக்களால் அவர்கள் விரட்டப்பட்டார்கள். அதனால் அவர்கள் அயல் நாட்டிற்கு சென்று தங்கள் முடியையும் ஆடை ஆபரணங்களையும் விற்று சாப்பிட்டு வரலாயினார்கள். கடைசியில் எல்லாம் தீர்ந்துவிட்டது. அப்பொழுது அசமந்த மகாராஜா அங்காரவல்லபியை பார்த்து, நாம் நாடு கடத்தப்பட்டு எவ்விதமான ஆதரவும் இன்றி வாழ்ந்து வருகிறோம். நாமும் நம் குழந்தைகளும் பசியின்றி வாழ ஏதாவது வழி செய்ய வேண்டும். அதற்கு என்ன செய்வது என யோசிக்க வேண்டும். எனக்கோ அரசனாக இருப்பதை தவிர வேறு எவ்விதமான தொழிலும் வேலையும் தெரியாது. அரசனாக இருப்பதுதான் எளிதான வேலை என்று சொன்னார். அங்காரவல்லபி சுயநலக்காரி, குய்த்தியுள்ளம் படைத்தவள். அவள் இதை பற்றி ஒரு வாரம் வரை யோசனை செய்துவிட்டு தன் கணவரான அசமந்த ராஜாவிடம், நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் எனக்கு வலை பின்ன தெரியும். வலையை கொண்டு நாம் மீன்களையும் பறவைகளையும் பிடித்து விடலாம். உங்கள் முதல் தாரத்து பெண்களோ சோம்பேறிகளாக இருக்கிறார்கள். இன்னும் அவர்களிடமிருந்து தாங்கள் அரச வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்ற அகங்காரம் போகவில்லை. நம்மிடம் திரும்பி வராதபடி வெகு தூரத்திற்கு அவர்களை நாம் அனுப்பிவிட வேண்டும் என்றார். இந்த யோசனை அசமந்த ராஜரை மனம் குழம்பச் செய்தது. அவருக்கோ தம் புதல்விகளிடம் பாசம் அதிகம். அவர்களை பிரிய அவர் மனம் இடம் கொடுக்கவில்லை. ஆனால் மனைவியோ பேசி அவரை தன் யோசனைக்கு இணங்க வைத்து விட்டாள். அதன்படி பெண்கள் 2 பேரையும் அங்காரவல்லபி மறுநாளே அழைத்து கொண்டு சென்று தான் போதுமென்று நினைக்கின்ற அளவு தூரத்தில் விட்டு விடுவதென்று முடிவு செய்தார்கள். கடைசி மகளான இளவரசி சந்திரிகா தன் பெற்றோர்கள் பேசிக்கொண்டிருப்பதை மறைந்திருந்து கேட்டுவிட்டாள். ஆகவே அவள் பாலும் சோறும் எடுத்துக்கொண்டு தன் காவல் தெய்வமாகிய தேவதை அருளுடையாளை தேடி புறப்பட்டாள். வழி நடந்து செல்லும் போது அவளுக்கு களைப்பு அதிகமாகிவிட்டது. அவள் பாதையோரத்தில் இருந்து கொண்டு அழத் தொடங்கினாள். அப்போது ஒரு பெரிய குதிரை தாவியோடி வந்தது. அது சேனமிட்டு கடிவாளம் பூட்டப்பட்டிருந்தது. அதன் முதுகில் போர்த்தியிருந்த பட்டாடையில் வைரம் பதித்திருந்தது. அது ஜெக ஜோதியாய் மின்னியது. அது சந்திரிகாவை கண்டவுடன் நின்று அவள் அருகில் மேய ஆரம்பித்தது. பார்ப்பதற்கு அவளை தன் முதுகில் ஏற்றிக்கொள்ளும்படி அது செய்வது போல் இருந்தது. சந்திரிகா அதன் கடிவாளத்தை பிடித்துக்கொண்டு, குதிரை குதிரை, என்னை என் காவல் தெய்வம் இருக்கும் இடத்திற்கு கொண்டு செல்கிறாயா? உனக்கு கொல்லும் புல்லும் தருகிறேன் என்று கேட்டாள். அதை கேட்டதும் அந்த குதிரை சந்திரிகாவின் முன் குனிந்து கொடுத்தது. அதன் மீது சந்திரிகா ஏறிக்கொண்டாள். உடனே குதிரை பாய்ந்தெழும்பி ஒரு பறவையைப் போல பறந்து சென்றது. தேவதை அருளுடையாளின் குகைக்கு சந்திரிகாவை கொண்டு வந்து சேர்த்தது. தேவதை அருளுடையாளின் முன்னால் சந்திரிகா 3 முறை விழுந்து வணங்கினாள். அன்னையே, உங்களுக்கு படைக்க பாலும் சோறும் கொண்டு வந்திருக்கிறேன். ஏற்றுக்கொண்டு எனக்கு ஆசி தர வேண்டும் என்றாள். வா வா சந்திரிகா, என் அருகில் வா, நான் உனக்கு ஒரு முத்தம் கொடுக்க வேண்டும் என்றாள் தேவதை அருளுடையாள். பிறகு அவள் ஒரு தந்த சீப்பை கொடுத்து தன் கூந்தலை வாரும்படி கூறினாள். சந்திரிகா, நீ ஏன் வந்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். உன் அப்பாவும் அம்மாவும் பேசிக்கொண்டதை நீ ஒட்டு கேட்டு விட்டாய். அவர்கள் உன்னையும் உன் அக்காமாரையும் திரும்பி வர முடியாத தொலை தூரத்தில் கொண்டு போய் விட போகிறார்கள். இதோ இந்த நூற்கண்டை எடுத்துக்கொள். இந்த நூல் எப்போதும் அருந்து போகாது. உன் சிற்றன்னை உங்களை வீட்டிலிருந்து அழைத்து செல்லும் போது இந்த நூலின் ஒரு நுனியை உன் வீட்டு வாசல் கதவில் முடிந்து வை. போகும் வழியில் நூலை விட்டுக்கொண்டே போ. திரும்பவும் எளிதாக வழி கண்டுபிடித்து விடலாம் என்று அந்த தேவதை சொன்னார். பிறகு அத்தேவதை ஒரு நூல் கண்டுடன் பொன்னும் வெள்ளியும் இழைத்து நெய்த ஆடைகளை பரிசாக கொடுத்து முத்தமிட்டு சந்திரிகாவை மறுபடியும் குதிரையில் ஏற்றிவிட்டார். குதிரை சில நிமிடங்கள் அவளை அவர்கள் தங்கியிருந்த குடிசைக்கு அருகில் கொண்டு வந்து விட்டது. அன்று இரவு சந்திரிகா தனக்கு தேவதை கொடுத்த வெகுமதிகளை தலையணையின் கீழே வைத்துக்கொண்டு படுத்து உறங்கினாள். என்ன நடந்ததென்று அவள் யாருக்கும் சொல்லவில்லை. மறுநாள் பொழுது விடிந்தவுடன் அங்காரவல்லபி தன் ஆடைகளை அணிந்து கொண்டு பெண்களை கூப்பிட்டாள். முதலில் அசமந்த மகாராஜாவின் மூத்த மகளான காந்தாரி வந்தாள். அடுத்தாற்போல் அடுத்த மகளான மங்களநாயகி வந்தாள். பிறகு கடைசி மகளான சந்திரிகா வந்தாள். அடி பெண்களே, நேற்று இரவு நான் ஒரு கனவு கண்டேன். அதன்படி என் அக்கா வீட்டிற்கு நாம் போக வேண்டும். அவள் நம்மை வரவேற்று உபசரித்து நமக்கு நல்ல விருந்து வைப்பாள் என்று சொன்னாள் அங்காரவல்லபி. 2 பெரிய பெண்களும் தன்னந்தனியாக அந்த குடிசையில் ஆடம்பரமின்றி வாழ்ந்து வர நேரிட்டதை எண்ணி வருந்திக் கொண்டிருந்தார்கள். இப்போது அரண்மனைக்கு போகப் போகிறோம் என்றவுடன் மிகவும் ஆனந்தம் அடைந்தார்கள். சந்திரிகாவும் ஆனந்தப்படுவதாக காட்டிக்கொண்டாள். அந்த 3 பெண்களும் மறுநாள் காலையில் தங்கள் சிற்றன்னையுடன் புறப்பட்டார்கள்.
அவர்களில் எல்லோருக்கும் பின்னால் கடைசியாக சென்றவள் சந்திரிகாதான். அவள் நூல் கண்டிலிருந்து நூலின் ஒரு முனையை வீட்டு கதவில் கட்டிவிட்டு வழி நெடுகிலும் நூலை விட்டுக்கொண்டே போனாள். வெகு தூரம் காட்டுக்குள் சென்ற பின் அங்காரவல்லவி இவ்வளவு தூரத்திலிருந்து தன் பெண்கள் திரும்பி வர முடியாதென்று நினைத்தாள். ஆகவே அவள் அவர்களை சிறிது நேரம் உறங்க களைப்பாரச் சொன்னாள். அவர்களும் நடந்து வந்த அலுப்பால் நன்றாக தூங்கிவிட்டார்கள். ஆனால் சந்திரிகா மட்டும் தூங்கவில்லை. தூங்குவது போல் பாசாங்கு செய்து கொண்டிருந்தாள். அங்காரவல்லவி அவர்களை நடுக்காட்டில் அனாதரவாக விட்டுவிட்டு ஓசைப்படாமல் நழுவி தன் வீட்டிற்கு திரும்பிவிட்டாள். பிறகு சந்திரிகா தன் அக்காமார்களை எழுப்பி எல்லாவற்றையும் விவரமாக சொன்னாள். அவர்கள் அதை கேட்டு அழ ஆரம்பித்தார்கள். தங்களை திரும்பவும் வீட்டுக்கு அழைத்துச் சென்றால் அவளுக்கு தங்கள் பொம்மைகளையும் விளையாட்டு ஜாமான்களையும் கொடுப்பதாக வாக்களித்தார்கள். அவர்கள் சொன்னபடி நடக்க மாட்டார்கள் என்று தெரிந்தும் சந்திரிகா அன்புள்ளம் கொண்டவள் ஆகையால் அவர்களையும் அழைத்து கொண்டு திரும்பினாள். நூல் வந்த பாதையை பார்த்து கொண்டே அவர்கள் தங்கள் தந்தையும் சிற்றன்னையும் இருந்த குடிசைக்கு திரும்பி வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் குடிசை அருகில் வந்து சேர்ந்த சமயம் அசமந்தராஜா தன் மனைவியிடம், "நீ என் சின்ன மகள் சந்திரிகாவை மட்டுமாவது திரும்ப கூட்டிக் கொண்டு வந்திருக்க வேண்டும். மற்றவர்கள் தங்களை தவிர வேறு யாரை பற்றியும் கவலைப்படுவதில்லை. ஆனால் சந்திரிகா" என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அப்பொழுது கதவு தடதடவென்று தட்டப்பட்டது. "யார் அது?" என்று கேட்டார் அசமந்தராஜா. "உங்கள் பெண்கள்." இதை கேட்டதும் அங்காரவல்லவி நடுங்கி போனாள். "கதவை திறக்காதீர்கள், இது அவர்களுடைய ஆவிகளாக இருக்கலாம்" என்றாள் அவள். அசமந்தராஜரும் அவளைப் போலவே ஒரு பெரிய கோழை. இல்லாவிட்டால் அவர் ஏன் நாட்டை விட்டு ஓடி வர வேண்டும்? "நீங்கள் என் பெண்கள் அல்ல" என்று அவர் சொன்னார். "அப்பா, கதவு இடுக்கு வழியாக பாருங்கள். என்னை நீங்கள் அடையாளம் தெரிந்து கொள்ளாவிட்டால் நன்றாக எங்களை அடித்து உதையுங்கள்" என்றாள் சந்திரிகா. அங்காரவல்லவி அவர்களை திரும்பி பார்த்து ஆனந்தப்படுவது போல் நடித்தாள். எதையோ மறந்துவிட்டதால் அதை எடுத்துக்கொண்டு போக தான் மட்டும் திரும்பி வந்ததாக சொன்னாள். 3 பெண்களும் அவள் சொன்னதை நம்புவது போல் காட்டிக்கொண்டு படுக்கச் சென்றார்கள். சந்திரிகா தன் அக்கால் இருவரையும் அவர்கள் சொன்னபடி பொம்மைகளும் விளையாட்டு ஜாமான்களும் கொடுக்கும்படி கேட்டார். உடனே அவர்கள் கோபம் கொண்டு அவளை அடித்தார்கள். அடிவலி தாங்க முடியாமல் சந்திரிகா அழுதிக்கொண்டே இருந்தாள். அன்றிரவு அவள் சரியாக தூங்கவில்லை. மறுநாள் காலையில் வேறொரு பாதையில் 3 பெண்களையும் அழைத்துச் சென்று நிச்சயம் திரும்பி வர முடியாத இடத்தில் விட்டு விடுவதாக அசமந்த ராஜாவிடம் அங்காரவல்லவி சொல்லிக் கொண்டிருந்தாள். அது சந்திரிகாவின் காதில் விழுந்துவிட்டது. உடனே சந்திரிகா மெல்ல தன் படுக்கையிலிருந்து எழுந்தாள். ஓசைப்படாமல் வீட்டை விட்டு வெளியில் வந்தாள். காட்டு மரங்களில் சில பழங்களை பறித்துக் கொண்டாள். தன் காவல் தெய்வத்தை பார்க்க புறப்பட்டாள். முதலில் அவளை ஏற்றிச் சென்ற அதே அருமையான குதிரை இப்பொழுதும் அவளை சுமந்து சென்றது. சில நிமிடங்களில் அவள் தேவதை அருளுடையால் முன் வந்து நின்றாள். தான் கொண்டு வந்திருந்த பழங்களை தேவதைக்கு படைத்தாள். தேவதை அதற்காக நன்றி கூறி தானும் சில வெகுமதிகளை சந்திரிகாவிற்கு கொடுத்தாள். பிறகு அவள் சந்திரிகாவை பார்த்து, "பெண்ணே, இப்பொழுது உனக்கு ஒரு பை நிறைய சாம்பல் தருகிறேன். உன் சிற்றன்னை உங்களை நடுக்காட்டில் விட்டுவிட்டு வருவதற்காக உங்கள் வீட்டிலிருந்து அழைத்துச் செல்லும் பொழுது சாம்பலை வழி நெடுக்க தூவிக்கொண்டே போ. அதில் உன் காலடி தடங்கள் பதிந்திருக்கும். அந்த அடையாளத்தை கொண்டு நீ வீட்டுக்கு திரும்பி விடலாம். ஆனால் உன் அக்காமார்களை உன் கூட கூட்டிக் கொண்டு வராதே. அவர்கள் பொல்லாதவர்கள். நீ அவர்களை வீட்டுக்கு கூட்டி வந்தால் மறுபடி நான் உன்னை பார்க்கவே மாட்டேன்" என்றாள். ஒரு பை சாம்பலையும் ஒரு பெட்டி வைரத்தையும் தேவதையிடமிருந்து சந்திரிகா வாங்கி கொண்டு குதிரை ஏறி தன் குடிசைக்கு வந்து சேர்ந்தாள். மறுநாள் காலையில் அகங்காரவல்லவி தன் பெண்களை அழைத்து, "அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அவருக்கு மருந்து கொடுக்க காட்டிலிருந்து சில மூலிகைகள் பறித்து கொண்டு வர வேண்டும். வாருங்கள், நாம் போய் அந்த மூலிகைகளை தேடி பறித்து கொண்டு வருவோம்" என்று கூறினார். அவ்வாறு சிற்றன்னையோடு போகும்பொழுது காவல் தெய்வம் சொல்லியபடி சந்திரிகா வழி நெடுகிலும் சாம்பலை தெளித்து கொண்டு போனார். மறுபடியும் அவர்கள் நடுக்காட்டில் தூங்குகிற சமயம் பார்த்து அகங்காரவல்லவி அவர்களை அனாதரவாக விட்டுவிட்டு வந்துவிட்டார். அக்கால் 2 பேரும் அழுத அழுகையை பார்க்க பொறுக்காமல் சந்திரிகா அவர்களையும் கூட்டிக் கொண்டு தன் வீட்டுக்கு வந்து சேர்ந்தார். அசமந்தராஜரும் அகங்காரவல்லவியும் அவர்களை திரும்பி கண்டு பெரிதும் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்கள் இருவரும் அன்று இரவு முழுவதும் பேசிக் கொண்டிருந்தது தங்கள் பெண்களை விரட்டி அடிப்பதற்கு வேறொரு திட்டம் வகுத்தார்கள். சந்திரிகா தன் அக்காமார்களிடம் தான் தேவதையின் சொல்லை மீறி அவர்களையும் கூட கூட்டிக் கொண்டு வந்து விட்டபடியால் இனிமேல் அந்த காவல் தெய்வம் உதவி செய்வாள் என்று எதிர்பார்க்க முடியாது என்றாள். "ஓ, அந்த கிழட்டு தேவதை அருளுடையாளுக்கு மட்டும்தான் அறிவு இருக்கிறதா? நம் சிற்றன்னை மறுபடியும் நம்மை நடுக்காட்டில் விட்டு வருவதற்காக நம்மை அழைத்து செல்லும் போது நாம் பயறுகளை எடுத்துக்கொண்டு செல்வோம். வழி நெடுக்க அவற்றை போட்டுக்கொண்டே போனால் திரும்பவும் நாம் வழியை கண்டுபிடித்து விடலாம்" என்று இளைய அக்காள் மங்களநாயகி சொன்னாள். அது பிரமாதமான யோசனை என்று மூத்தவள் காந்தாரி எண்ணினாள். 2 பேரும் பயறுகளை கட்டி வைத்துக் கொண்டார்கள்.
ஆனால் சந்திரிகா தன்னிடம் இருந்த துணி மணிகளையும் வைர பெட்டியையும் எடுத்து வைத்துக் கொண்டாள். அந்த 3 பெண்களுக்கான 3 இளவரசர்கள் ஒரு தூர தேசத்தில் காத்து கொண்டு இருக்கிறார்கள் என்றும் அவர்களிடம் அழைத்துச் செல்வதாகவும் சிற்றன்னை அகங்கார வல்லபி பொய் சொன்னாள். காட்டுக்குள் வெகு தூரம் சென்ற பின் களைத்து போய் 3 பெண்களும் தூங்கும்போது அகங்கார வல்லபி அவர்களை அனாதைகளாக விட்டுவிட்டு ஓடி வந்து விட்டாள். அவர்கள் விழித்து எழுந்தபோது அவர்களை காட்டிலும் தன் காவல் தெய்வத்திடமே அதிக நம்பிக்கை வைத்திருந்த சந்திரிகா அழலானாள். மூட பெண்ணே, வாயை மூடு, நாங்கள் வீடு செல்லும் வழியை கண்டுபிடிக்கிறோம். நாங்கள் கேட்கும் வரை நீ எதுவும் யோசனை சொல்ல வேண்டாம் என்று அவளை காந்தாரி கோபித்து கொண்டாள். ஆனால் வழியில் போட்டு வந்த பயிர்களை காட்டுப்புறாக்கள் கொத்தி தின்றுவிட்டபடியால் அவர்களால் வழி கண்டுபிடிக்க முடியவில்லை. 3 பெண்களும் துயரத்தோடு அழத் தொடங்கிவிட்டார்கள். அப்போது அவர்களுக்கு சாப்பிட எதுவுமே கிடைக்கவில்லை. ஆனால் ஒரு கொட்டையை கண்டார்கள். அந்த கொட்டைக்குள் இருக்கும் பருப்பை யார் சாப்பிடுவது என்று அவர்களுக்குள் சண்டை ஏற்பட்டது. கடைசியில் சந்திரிகா, இதில் இருக்கும் பருப்பு நம்மில் ஒருவருக்கு கூட ஒரு வேளை பசியை கூட அடக்க முடியாது. ஆகவே இதை தரையில் ஊன்றி தண்ணீர் ஊற்றி வருவோம். இது வளர்ந்த பிறகு நமக்கு நிறைய பழங்கள் கிடைக்கும் என்று சொன்னாள். ஆகவே அவர்கள் கிடைத்த இலை தழைகளை தின்று கொண்டு அந்த கொட்டையை ஊன்றி தினந்தோறும் தண்ணீர் ஊற்றி வந்தார்கள். மரம் வளர்ந்த பிறகு காந்தாரி அதில் ஏற முயன்றாள். ஆனால் கனம் தாங்காமல் அது வளைந்து கொடுத்தது. அதில் சந்திரிகா மட்டும்தான் ஏற முடிந்தது. ஆனால் அவள் மேலே ஏறி பார்த்தும் எதுவும் தென்படவில்லை. அவர்கள் தொடர்ந்து அதற்கு தண்ணீர் ஊற்றி வந்தார்கள். மரமும் தினமும் உயரமாக வளர்ந்தது. ஒரு நாள் சந்திரிகா அந்த மரத்தின் உச்சிக்கு ஏறி கொண்டிருந்த போது மங்களநாயகி காந்தாரியிடம் வந்து சந்திரிகா வைத்திருந்த அழகான ஆடைகளையும் வைரப்பெட்டியையும் தான் கண்டுபிடித்ததாக கூறினார். அவர்கள் உடனே அந்த வைரப்பெட்டியில் இருந்த வைரங்களை எடுத்துக்கொண்டு அதில் கரிகளை நிரப்பி வைத்து விட்டார்கள். கீழே இறங்கி வந்த சந்திரிகா அவர்கள் மீது சிறிதும் சந்தேகப்படவில்லை. அந்த மரம் எவ்வளவு உயரம் வரை வளரும் என்பதிலேயே அவள் நினைவும் கவனமும் சென்று கொண்டிருந்தது. ஒரு நாள் மரத்தின் உச்சிக்கு ஏறிய சந்திரிகா அங்கிருந்து பார்த்தால் ஒரு பெரிய மாளிகை தெரிகிறது என்றும் அதன் சுவர்கள் நீலமணி கற்களாலும் மரகத கற்களாலும் ஆனவை என்றும் அதன் கூரை முழுவதும் வைரமாய் இருக்கிறது என்றும் அதன் கோபுரங்களில் தங்க மணிகள் இருக்கின்றனர் என்றும் காற்றாடிகள் காற்றடிக்கும் திசையில் திரும்பி நிற்கின்றனர் என்றும் கூறினாள். அவளுடைய அக்காள் இருவரும் தாங்களே மரத்தின் உச்சியில் ஏறி பார்க்கும் வரை அதை நம்ப மறுத்து விட்டார்கள். அந்த மாளிகையில் செல்வம் மிகுந்த இளவரசர்கள் யாரும் இருக்கலாம் என்று அவர்கள் எண்ணினார்கள். ஆகவே சந்திரிகா தூங்கும்போது அவளுடைய விலையுயர்ந்த ஆடைகளை அவர்கள் இருவரும் அணிந்து கொண்டு வைரங்களை எடுத்து வைத்து கொண்டார்கள். தூங்கி எழுந்த சந்திரிகா அவர்களுடைய அலங்காரங்களை கண்டு தனக்கும் ஏதாவது நல்ல ஆடைகள் கொடுக்க வேண்டும் என்றும் தான் ஒரு பிச்சைக்காரியை போல் அவ்வளவு பெரிய மாளிகைக்கு வருவது நன்றாக இருக்காது என்றும் கேட்டாள். ஆனால் அக்காள்கள் இருவரும் சிரித்துவிட்டு அவள் மேற்கொண்டு எதுவும் பேசினால் அடிப்பதாக மிரட்டினார்கள். ஆகவே சந்திரிகா ஒரு வேலைக்காரியை போல எவ்விதமான நல்ல ஆடைகளும் இன்றி அவர்கள் பின்னால் சென்றார். அந்த மாளிகைக்கு போனதும் தாங்கள் இருவரும் உல்லாசமாக இருக்கலாம் என்றும் சந்திரிகாவை சமையல் வேலைக்கு வைத்துக் கொள்ளலாம் என்றும் காந்தாரியும் மங்களநாயகியும் வழியில் பேசிக்கொண்டு சென்றார்கள். காந்தாரி தங்கள் தங்கை என்று யாரும் தெரிந்து கொள்ளாதபடி மிகவும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் தீர்மானித்துக் கொண்டார்கள். அவர்கள் அந்த மாளிகையை நெருங்க நெருங்க அது மிகவும் பெரிதாக தோன்றியது. அவர்கள் அதன் முன் வாசற்கதவை தொட்டிய போது ஒரு பயங்கரமான கோர உருவமுடைய கிழவி ஒருத்தி வந்து கதவை திறந்தாள். அவளுடைய அவலட்சணமான முகத்தில் நெற்றியின் நடுவில் ஒரே ஒரு பெரிய கண் இருந்தது. அவள் 15 அடி உயரமும் 30 அடி அகலமும் இருந்தாள். பாவி பெண்களே, இது ராட்சசனுடைய கோட்டை என்பது உங்களுக்கு தெரியாதா? அவனுக்கு ஒரு வேளை பசி அடங்குவதற்கு நீங்கள் 3 பேரும் சேர்ந்தால் கூட போதாதே. ஆனால் என் கணவனை விட நான் நல்லவள். உங்கள் 3 பேரையும் ஒரே தடவையில் தின்றுவிட மாட்டேன். ஆகவே நீங்கள் இருவரும் 3-4 நாட்களுக்கு உயிரோடு இருக்கலாம் என்று அந்த ஒற்றைக்கண் ராட்சசி கூறினாள். அதை கேட்ட இளவரசிகள் அங்கிருந்து ஓடலாகினார்கள். ஆனால் ராட்சசியின் கைகள் அவர்களுடையதைப் போல 50 மடங்கு நீளமாக இருந்தபடியால் அப்படியே 3 பெண்களையும் வளைத்து பிடித்து மூவரையும் ஒரு நிலவரைக்கு கொண்டு சென்றாள். பசுமையான சந்திரிகாவை அப்பொழுதே கீரை பொறித்து சாப்பிடுவது போல் சாப்பிட விட வேண்டும் என்று அந்த அரக்கிக்கு தோன்றியது. அதற்காக எண்ணெய் எடுத்து வரப்போனாள். அப்பொழுது ராட்சசன் வருகிற சத்தம் கேட்டது. 3 பெண்களையும் அவனுக்கு தெரியாமல் தானே சாப்பிட எண்ணிய ராட்சசி அவர்களை ஒரு தொட்டியில் போட்டு மூடி வைத்தாள். அந்த தொட்டியின் பக்கவாட்டில் இருந்த துவாரத்தின் வழியாக பார்த்தபோது அந்த ராட்சசியை போல் 6 மடங்கு உயரமுள்ள ஒரு பெரிய ராட்சசனை 3 பெண்களும் கண்டார்கள். அவனுடைய பேச்சு குரலின் ஓசையில் அந்த மாளிகை முழுவதும் அதிர்ந்தது. அவனுக்கும் நெற்றியின் நடுவில் ஒரே ஒரு பெரிய கண்தான் இருந்தது. அவன் ஒரு நீண்ட தடி கம்பை ஊன்றுகோலாக பிடித்திருந்தான். காற்றை முக்கினால் இழுத்து பார்த்த அந்த ராட்சசன் தன் மனைவி தனக்கு தெரியாமல் சில குழந்தைகளை மறைத்து வைத்திருப்பதை குறிப்பிட்டு கோபித்து கொண்டான்.
இங்கே குழந்தைகள் யாரும் இல்லை. 2 வினாடிகளுக்கு முன் நான் உரித்து தின்ற ஒரு மந்தை ஆடுகளின் கறி வாசம்தான் வீசுகிறது என்றாள் அந்த மனைவியான ராட்சசி. ஆனால் அவள் சில குழந்தைகளை ஒளித்து வைத்திருக்கிறாள் என்று அந்த ராட்சசன் நிச்சயமாக தெரிந்து கொண்டான். அதை தெரிந்து கொண்ட ராட்சசி பயந்து போய் கடைசியில் உண்மையை ஒப்புக்கொண்டு விட்டாள். ஆனால் இந்த பெண்களை நாம் வீட்டு வேலை பார்ப்பதற்கு வைத்துக் கொள்ளலாம். அவர்கள் நமக்கு சமைத்து போடவும் குற்றையவள் வேலை செய்யவும் பயன்படுவார்கள். அவர்களை சாப்பிட வேண்டாம் என்று வேண்டிக் கொண்டார். சிறிது நேரம் ராட்சசனும் ராட்சசியும் சண்டை போட்டு பேசிக்கொண்டார்கள். முதலில் ராட்சசன் 3 பெண்களையும் உடனே சாப்பிட விட வேண்டும் என்றான். பிறகு 2 பேரையாவது சாப்பிட்டு விட்டுவிட வேண்டும் என்றான். பிறகு ஒரே ஒரு பெண்ணையாவது தின்று சுவைக்க வேண்டும் என்றான். ஆனால் அவன் மனைவி பேசி பேசி கடைசியாக ஒருவரையும் சாப்பிடாமல் இருக்கும்படி ஒப்புக்கொள்ள வைத்தாள். அதன் பிறகு அப்பெண்களை பார்க்க வேண்டும் என்று ராட்சசன் சொன்னான். பெண்கள் 3 தொட்டியை விட்டு வெளியில் நகர்ந்து வந்து அவன் எதிரில் நடுநடுங்கிக் கொண்டே நின்றார்கள். அவர்களுக்கு சமைக்கவும் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ளவும் தெரியுமா என்று ராட்சசன் கேட்டான். அவர்கள் எல்லா வேலைகளும் செய்ய தெரியும் என்றும் பிரமாதமாக சமைக்க தெரியும் என்றும் கூறினார்கள். உடனே சமைக்கும்படி சந்திரிகாவிடம் ராட்சசன் சொல்லிவிட்டு சட்டி காய்ந்து விட்டது என்பதை அவள் எப்படி தெரிந்து கொள்ளுவாள் என்று கேட்டான். மகாபிரபே, எனக்கு நன்றாக சமைக்க தெரியும். சட்டியில் கொஞ்சம் வெண்ணெயை போட்டு அதை நாவிலிட்டு சுவைத்து பார்த்து அதன் சூட்டை கண்டுபிடிப்பேன் என்றாள் இளவரசி சந்திரிகா. சரி, நெருப்பை மூட்டி உடனே சமைக்க தொடங்கு என்று ராட்சசன் கட்டளையிட்டான். காந்தாரியும் மங்கள நாயகியும் பூரி சுடுவதற்காக மாவை பிசைந்து கொண்டிருந்தார்கள். சந்திரிகா இருப்பு சட்டியை கொதிக்க வைத்துக் கொண்டிருந்தாள். அதற்குள் ராட்சசன் 100 ஆடுகளையும் 100 பன்றி குட்டிகளையும் உரித்து சாப்பிட்டு விட்டான். இருந்தும் அவன் பசி அடங்காமல் சந்திரிகாவை பார்த்து இன்னுமா சட்டி காயவில்லை என்று கத்தினான். சந்திரிகா 1000 ராத்தல் வெண்ணெயை சட்டியில் போட்டுவிட்டு, மகாபிரபே, வழக்கம் போல் நான் இந்த வெண்ணெயை தொட்டு தொட்டு நாவிலிட்டு பார்த்ததால் சொல்லிவிடுவேன். ஆனால் சட்டி எனக்கு எட்டவில்லையே, வெண்ணெய் எனக்கு எட்டாத ஆழத்தில் அல்லவா உருகி கொண்டிருக்கிறது என்று பதிலளித்தாள். எனக்கு வெண்ணெய் எட்டும், நானே பார்க்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே நாக்கை நீட்டிக்கொண்டு சட்டியினுள் குனிந்தான் அந்த ராட்சசன். அவன் குனிந்த வேகத்தில் ஒரேடியாக அவன் முதுகம் சட்டியில் கொதித்து கொண்டிருந்த நெய்க்குள் அமுங்கி விட்டபடியால் அப்படியே முகம் வெந்து கருகி சாம்பலாகி விட்டான். எதற்காகவோ நிலவரைக்கு சென்று திரும்பி வந்த ராட்சசி தன் கணவன் கருகி முண்டமாய் போனதை கண்டு நெஞ்சுருகி வருத்தப்பட்டாள். ஆனால் 3 இளவரசிகளும் சேர்ந்து அவளுக்கு ஆறுதல் கூறினார்கள். அவள் உடுத்தி இருக்கிற கரடித்தோல் சேலையை அவிழ்த்து எறிந்துவிட்டு அழகான பட்டுச்சேலை உடுத்தி கொண்டால் இன்னும் நல்ல ராட்சசன் ஒருவனை கணவனாக பெறலாம் என்று யோசனை கூறினார்கள். அதை கேட்டு ஒற்றைக்கண் ராட்சசி களிப்படைந்தாள். பிறகு 3 பெண்களும் அவளுக்கு சீவி சிங்காரித்து அழகுபடுத்துவதாக சொன்னார்கள். அவள் கீழே உட்கார்ந்தாள். 3 இளவரசிகளும் சீப்புகளை எடுத்துக்கொண்டு அவள் முதுகு பக்கம் போனார்கள். மற்ற 2 சகோதரிகளும் ராட்சசிக்கு சீவி கொண்டிருக்கும் போது சந்திரிகா ஓசைப்படாமல் ஒரு கோடாரியை எடுத்து வந்து அந்த ராட்சசியின் முதுகில் ஓங்கி போட்டு அவளை 2ஆக பிளந்து விட்டாள். இவ்வாறு ராட்சசனிடம் இருந்தும் அவனுடைய கொடிய மனைவியிடமிருந்தும் தப்பிய 3 பெண்களும் ஆடி பாடிக்கொண்டே அந்த மாளிகையை சுற்றி சுற்றி வந்தார்கள். அன்று இரவு பட்டு மெத்தைகள் ஏற்படுத்தி தூங்கினார்கள். காந்தாரியும் மங்கள நாயகியும் அப்பா அம்மாவுடன் இருந்ததை விட நாம் இப்பொழுது பணக்காரிகளாகிவிட்டோம். நாம் இனி அழகாக உடுத்திக்கொண்டு அருகிலுள்ள நகரங்களுக்கு சென்று நம் செல்வத்தையும் சிங்காரத்தையும் வெளிக்காட்டி அருமையான கணவர்களை தேடி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பேசிக்கொண்டார்கள். ஆனால் சந்திரிகா மட்டும் அந்த மாளிகையிலேயே இருந்து வேலை பார்த்து வர வேண்டும் என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டார்கள். ஒவ்வொரு நாளும் சந்திரிகா மாளிகையை கூட்டி பெருக்கி மெழுக்கி துடைத்து சோறாக்கி சமைத்து பாத்திரங்களை விலக்கி கழுவி வைப்பாள். அவள் அக்காமார்களோ தாங்கள் புதிதாக போய் பார்த்து வந்த நகரங்களை பற்றியும் அங்கு கண்ட மக்களை பற்றியும் கதை அளப்பார்கள். பெரிய பணக்காரர்கள் வீட்டிற்கு அவர்கள் விருந்துக்கு போய் வந்ததை பற்றியும் அங்கு வந்திருந்த இளவரசன் ஒருவன் தங்களை கவனித்ததை பற்றியும் பெருமையாக சொல்லுவார்கள். அதையெல்லாம் கேட்டு பாவம் சந்திரிகா பெருமூச்செறிவாள். அவளை ஒரு வேலைக்காரியை போல நடத்தியதோடு அவளை முன்னை காட்டிலும் மோசமாகவும் வெறுப்பாகவும் அக்கால்கள் இருவரும் நடத்தலானார்கள். ஒரு நாள் மாலை சந்திரிகா அடுப்பருகில் உள்ள கறி குவியலின் மேல் உட்கார்ந்திருந்த போது கறி துண்டுகளின் நடுவில் ஒரு சிறு சாவியை கண்டாள். அது கறி பிடித்து பழையதாய் இருந்தது. ஆனால் தேய்த்து கழுவி பார்த்தபோது சுத்தமான தங்கத்தினால் செய்யப்பட்ட சாவியாக தோன்றியது. உடனே சந்திரிகா அம்மாளிகை முழுவதும் ஓடி ஓடி அது சேரக்கூடிய பூட்டு எங்கே இருக்கிறது என்று தேடினாள். கடைசியில் அவள் ஒரு பெட்டகத்தை கண்டுபிடித்து அதை திறந்து பார்த்தபோது அதற்குள் நகைகளும் வைரங்களும் பல வகையான உடுப்புகளும் சேலைகளும் இருப்பதை கண்டாள். தான் கண்டுபிடித்ததை அவள் தன் சகோதரிகளுக்கு சொல்லவில்லை. மறுநாள் அவர்கள் மாளிகையை விட்டு வெளியேறும் வரை சந்திரிகா காத்திருந்தாள்.
பிறகு அவள் அந்த பெட்டகத்திலிருந்து மிகவும் அழகான ஆடைகளையும் நகைகளையும் எடுத்து அணிந்து கொண்டாள். அப்பொழுது அவளிடம் ஏற்பட்ட ஒரு மினுமினுப்பு சூரியனும் சந்திரனும் சேர்ந்து வந்தால் ஏற்படக்கூடிய ஒளியை காட்டிலும் மிக பிரகாசமாக இருந்தது. பிறகு அவளும் அடுத்த நகரத்தில் உள்ள கலை மாளிகையின் விருந்திற்கு சென்றாள். அவள் அணிந்திருந்த ஆடைகள் அவளை மிகவும் அழகுடையவளாக்கிவிட்டபடியால் அந்த விருந்திற்கு வந்திருந்த அவளுடைய சகோதரிகள் அவளை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. விருந்துக்கு வந்திருந்த எல்லோருடைய கண்களும் சந்திரிகாவின் மேலேயே பதிந்திருந்தனர். விருந்து நடத்திய வீட்டுக்காரி அவளை வரவேற்று உபசரித்து அவள் பெயர் கூறும்படி கெஞ்சி கேட்டுக்கொண்டாள். அதற்கு சந்திரிகா தன் பெயர் சுந்தரி என்று மாற்றி சொன்னாள். அவளுடைய சகோதரிகளும் கூட அவள் மீது பொறாமை கொண்ட போதிலும் மற்றவர்கள் போலவே அவளை புகழ்ந்து பாராட்டி பேசினார்கள். அவள் யார் என்று அவர்கள் தெரிந்து கொள்ளவே இல்லை. விருந்து முடிந்ததும் அவர்களுக்கு முன்னாலேயே சந்திரிகா தன் வீட்டிற்கு திரும்பி வந்து விட்டாள். அக்கால்கள் இருவரும் வீட்டுக்கு திரும்பி வந்தவுடன் சந்திரிகாவிடமே, அடியே சந்திரிகா, இன்று நாங்கள் ஒரு அழகான இளவரசியை பார்த்தோம். அவள் பெயர் சுந்தரியாம். அவளது உடல் பனி போல வெண்மையாயிருந்தது. அவள் கண்கள் ரோஜா பூ போல் சிவந்திருந்தன. உன்னை போல் ஒரு அவலட்சண மனித குரங்காக அவள் இல்லை. அவள் எவ்வளவு அழகாக இருந்தாள்! அவள் அணிந்திருந்த பொன்னும் வைரமும் தான் அவள் உடம்புக்கு எவ்வளவு அழகாக இருந்தனர் என்று புகழ்ந்து சொன்னார்கள். நான் அப்படித்தான் இருந்தேன் என்று தன் வாய்க்குள் சொல்லிக்கொண்டாள் சந்திரிகா. என்ன முணுமுணுக்கிறாய் என்று அவர்கள் கேட்டதற்கு சந்திரிகா ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டாள். ஒவ்வொரு நாளும் அவள் புது புது ஆடைகளையும் அணிகளையும் எடுத்து அணிந்து கொண்டு தன் சகோதரிகள் அறியாமலே விருந்துக்கு போய் வந்தாள். ஒரு நாள் அவள் தன் சகோதரிகளுக்கு முன்னால் வீட்டுக்கு வந்துவிட வேண்டும் என்று வெகு அவசரமாக திரும்பிக் கொண்டிருந்த போது வழியில் அவளுடைய கார் செருப்பு ஒன்று நழுவி விழுந்துவிட்டது. அது பவழத்தால் பூவேலை செய்து செம்பேட்டினால் உருவாக்கப்பட்ட செருப்பு. இருட்டில் அதை தேடிக் கொண்டிருந்ததால் நேரமாகி விடும் என்று சந்திரிகா ஒற்றை செருப்புடனே தன் வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள். மறுநாள் அந்த ஊர் அரசரின் மகனான இளவரசன் சுந்தராங்கதன் வழியில் கிடந்த சந்திரிகாவின் ஒற்றை செருப்பை கண்டெடுத்தான். அதன் அழகு அவனை கவர்ந்தது. அந்த வினாடியிலிருந்து அவன் அந்த செருப்பை தன் கையிலேயே வைத்துக் கொண்டான். அன்று முதல் இளவரசன் சுந்தராங்கதன் எதுவும் சரியாக சாப்பிடாமல் நாளுக்கு நாள் மெலிந்து வந்தான். அரசனும் அரசியும் தங்கள் மகன் மீது மிக அன்புடையவர்கள். அவர்கள் மருத்துவர்களை கூட்டி வந்து காண்பித்தார்கள். ஆனால் அவர்கள் தங்களால் வைத்தியம் செய்யக்கூடிய நோயல்ல இது என்று சொல்லிவிட்டார்கள். ஆகவே இளவரசன் யாரோ ஒரு அழகி மீது ஆசை கொண்டு விட்டான் என்று தீர்மானித்தார்கள். மிக மிக அழகான அரச குடும்பத்து பெண்களை எல்லாம் அரசி வரவழைத்து சுந்தராங்கதனுக்கு காட்டி அவன் விரும்புகிற பெண்ணை கல்யாணம் செய்து கொடுப்பதாக சொன்னாள். ஆனால் இளவரசன் எந்த அரசகுல பெண்ணையும் திரும்பி கூட பார்க்கவில்லை. மகனே, உன் மனதில் இருப்பதை சொல். அவள் ஒரு ஆடல் அழகியாக இருந்தாலும் உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் என்றாள் அரசி. அதன் பிறகுதான் இளவரசன் சுந்தராங்கதன் தான் எடுத்து வைத்திருந்த அழகான செருப்பை தன் தாயிடம் காட்டினான். அம்மா, என் நோய்க்கு காரணம் இதுதான். வேட்டைக்கு போகும்போது ஒரு நாள் இதை கண்டெடுத்தேன். எந்த பெண்ணுடைய காலுக்கு இது சரியாக இருக்கிறதோ அவளை தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் என்றான். மகனே, அந்த பெண்ணை தேடி கண்டுபிடிக்க செய்கிறேன் என்றாள் அரசி. அன்றே நாடெங்கும் நகரமெங்கும் அரச கட்டளை பறைசாற்றப்பட்டது. அந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு பெண்ணும் அரண்மனைக்கு வந்து இளவரசன் கையிலுள்ள செருப்பை தங்கள் காலில் போட்டு பார்க்க வேண்டும் என்று முறைசாற்றப்பட்டது. ஒருவர் பின் ஒருவராக வந்து பெண்கள் பலர் அந்த செருப்பை காலில் போட்டு பார்த்தார்கள். ஆனால் அந்த பவழப்பூ பின்னிய பட்டு செருப்பு யாருடைய காலுக்கும் சரியாக இல்லை. ஒரு நாள் காந்தாரியும் மங்கள நாயகியும் எப்போதையும் காட்டிலும் அதிக அழகாக தங்களை அலங்கரித்துக் கொண்டார்கள். நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று சந்திரிகா கேட்டாள். இளவரசர் கண்டெடுத்த ஒரு செருப்பை காலில் மாட்டி பார்க்க போகிறோம். அது எந்த பெண்ணின் காலுக்கு பொருந்துகிறதோ அந்த பெண்ணையே இளவரசர் திருமணம் செய்து கொள்வாராம் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்படியானால் நானும் வரட்டுமா என்று கேட்டாள் சின்னவள் சந்திரிகா. நீயா? அற்ப கழுதை, பேசாமல் போய் வீட்டு வேலைகளை பார்த்து கொண்டு இங்கேயே கிட என்று அந்த மூத்த பெண்கள் இருவரும் அவளை அதட்டி அடக்கினார்கள். அவர்கள் சென்ற பிறகு சந்திரிகா தானும் அழகாக ஆடை அணிந்து கொண்டு இளவரசரின் அரண்மனைக்கு போவது என்று தீர்மானித்தாள். ஆனால் அவள் சேலையுடுத்தி சீவி சிங்காரித்து பொட்டிட்டு கொண்டு புறப்பட தயாரான போதுதான் எந்த இடத்தில் இந்த செருப்பு போட்டு பார்க்கிறார்கள் என்று தனக்கு தெரியாதே என்று யோசித்தாள். அப்போது முன்பு இருமுறை தேவதை அருளுடையாளிடம் அவளை ஏற்றிக் கொண்டு சென்ற அதே மாய குதிரை அவள் முன்னே வந்து நின்றது. நீ என் காவல் தெய்வத்திடமிருந்து வருகிறாய் என்பது எனக்கு தெரியும். என்னை எங்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது உனக்கு தெரியும் என்று சந்திரிகா சொல்லியவாறு அந்த குதிரையின் மேல் ஏறிக்கொண்டாள். குதிரை உடனே தாவி குதித்து புறப்பட்டது. வழியில் சென்று கொண்டிருந்த காந்தாரியும் மங்கள நாயகியும் குதிரை சத்தத்தையும் அது ஓடும்போது ஒலித்த மணியோசையையும் கேட்டு யார் அப்படி வருவது என்று பார்ப்பதற்காக திரும்பினார்கள். அது தங்கள் தங்கையாக இருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். பார்த்தாயா, அவள் சந்திரிகா தான் என்று வியப்புடன் கூறினாள் காந்தாரி. ஆனால் சந்திரிகா சிரித்துக்கொண்டே குதிரை மீது சென்றாள். பாதையில் ஒரு பள்ளத்தில் கிடந்த சேறு கலந்த நீரை குதிரை தன் பின்னங்கால்களால்
பொறாமைக்காரிகள் இருவரின் மீதும் வாரியடித்துவிட்டு பறந்து சென்றது. அவர்களால் தங்கள் கண்களையே நம்ப முடியவில்லை. தங்கள் தங்கை சந்திரிகாவின் அற்புதமான அலங்காரத்தை பற்றியும் அவளுக்கு கிடைத்த கம்பீரமான குதிரையை பற்றியும் அவர்கள் ஆச்சரியப்பட்டு பேசிக் கொண்டிருந்த போதே சந்திரிகா அரண்மனைக்கு போய் சேர்ந்து விட்டார். அவளையும் அவள் அழகையும் பார்த்தவர்கள் அவள் ஒரு பெரிய நாட்டை ஆளும் பேரரசி என்றே நினைத்தார்கள். வழியில் நின்ற படை வீரர்கள் அவளை கண்டவுடன் அணிவகுப்பு மரியாதை செய்தார்கள். காவலர்கள் கை தூக்கி சலாம் செய்தார்கள். வீரர்கள் முரசு கொட்டினார்கள். கோட்டை வாசற் கதவுகள் அவளை கண்டவுடன் எவ்விதமான கேள்வியும் இல்லாமல் உடனடியாக திறந்தனர். சந்திரிகா நேராக சென்று இளவரசன் நோயாக படுத்திருக்கும் அறையினுள் நுழைந்தாள். அங்கே இருந்த செருப்பை தன் ஒற்றை காலில் போட்டு காண்பித்து தன் வசம் இருந்த அதன் ஜோடியையும் மற்றொரு காலில் போட்டுக்கொண்டு அதற்குரியவள் தான் என்பதை மெய்ப்பித்து காட்டினாள். இளவரசர் நீடூழி வாழ்க, அவரை மணந்து எங்கள் அரசியாக போகும் இளவரசி நீடூழி வாழ்க என்று அங்கிருந்தவர்கள் கூவினார்கள். அவளை கண்ட இளவரசன் அப்படியே மயங்கி போய்விட்டான். அவன் எதிர்பார்த்ததை காட்டிலும் சந்திரிகா அழகாக இருந்தாள். சுந்தராங்கதன் எழுந்து வந்து சந்திரிகாவின் கையை அன்போடு பற்றி கொண்டான். அப்பொழுதே அவனுடைய நோய் முழுவதும் பறந்துவிட்டது. சந்திரிகாவை அரசி தன் மார்போடு சேர்த்து அழைத்துக் கொண்டாள். என் மகனை காப்பாற்றிய நீயும் எனக்கு ஒரு மகள்தான், ஆனால் மருமகள் என்று ஆனந்தத்தோடு கூறினாள். அதிசயமான வெகுமதிகளையும் பரிசுகளையும் கொண்டு வந்து அவளுக்கு கொடுத்தார் அந்த நாட்டின் அரசர். இந்த இன்ப நிகழ்ச்சியை நாடெங்கும் அறிவிக்க பீரங்கிகள் வெடி முழக்கமிட்டனர். எங்கும் சங்கீத இன்ப நாதம் எழும்பியது. அந்த நாட்டில் இருந்த ஆடவர் பெண்டீர் அனைவரும் ஆனந்த கூத்தாடினார்கள். இளவரசன் சுந்தராங்கதனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவளிடம் எல்லோரும் கேட்டுக்கொண்டார்கள். முதலில் என் கதையை கேளுங்கள் என்று சந்திரிகா தன் வரலாற்றை சொன்னாள். அவள் அரச குலத்தில் பிறந்த ஒரு இளவரசி என்பதை அறிந்ததும் இளவரசனின் பெற்றோர்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார்கள். அவளுடைய தந்தையின் நாட்டை அந்த அரசர் தான் ஆண்டு வந்தார். அந்த நாட்டை தன் தந்தைக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் என்று சந்திரிகா கேட்டுக்கொண்டாள். அதற்கு அவர்கள் ஒப்புக்கொண்ட பிறகு அவளும் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டாள். அந்த சமயத்தில் சந்திரிகாவின் சகோதரிகளான காந்தாரியும் மங்கள நாயகியும் அங்கு வந்து சேர்ந்தார்கள். சந்திரிகாவின் காலுக்கு அந்த செருப்பு சரியாக இருந்தது என்பதையும் அவள் இளவரசனை திருமணம் செய்து கொள்ளப் போகிறாள் என்பதையும் கேட்டவுடனே அவர்கள் அங்கிருந்து நழுவ தொடங்கினார்கள். ஆனால் அவர்களை தன் முன் அழைத்து வரும்படி சந்திரிகா கட்டளையிட்டார். வீரர்கள் அப்பெண்கள் இருவரையும் பிடித்து வந்து அவள் முன் நிறுத்தினார்கள். அவர்களை சந்திரிகா கண்டிக்கவும் இல்லை, தண்டிக்கவும் இல்லை, தட்டி தழுவி கொண்டாள். அரசியிடம் அவர்களை அறிமுகப்படுத்தி, இவர்கள் என் அருமை அக்காமார்கள், இவர்கள் நல்லவர்கள், என்னை நேசிப்பது போலவே இவர்களையும் நீங்கள் அன்பாக நேசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தங்கை சந்திரிகாவிற்கு தாங்கள் எவ்வளவோ கெடுதல் செய்திருந்தும் இவ்வளவு நல்ல குணத்தோடு தங்களை சந்திரிகா நடத்துவதைக் கண்டு இரு சகோதரிகளும் திகைத்தார்கள். அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் பிரமித்தபடியே நின்றார்கள். தங்கள் தாய் தந்தையருக்கு நாடு திரும்பி கிடைக்கப் போகிறது என்றும் அவர்கள் திரும்பிச் சென்று அவர்களோடு இருக்கலாம் என்றும் சந்திரிகா தெரிவித்த போது அவர்கள் ஆனந்த கண்ணீர் சொரிந்தார்கள். இளவரசி சந்திரிகாவிற்கு நடந்த திருமணம் போல் வேறு எந்த திருமணமும் அவ்வளவு சிறப்பாக நடந்தது கிடையாது. அதன் சிறப்பை விளக்கி சந்திரிகா தன் காவல் தெய்வமாகிய தேவதை அருளுடையாளுக்கு ஒரு கடிதம் எழுதினாள். அந்த கடிதத்துடன் தன் அன்பு காணிக்கையாக பல அரிய பொருட்களையும் அதே மாய குதிரை மூலமாக தேவதை அருளுடையாளுக்கு அனுப்பி வைத்தார். அதோடு தன் பெற்றோரை கண்டு அவர்களை தங்கள் நாட்டுக்கு திரும்பிச் செல்லும்படி சொல்ல வேண்டும் என்று அவள் அந்த தேவதையை வேண்டிக் கொண்டாள். தேவதை அருளுடையாள் இளவரசி சந்திரிகா விரும்பியதையெல்லாம் செய்து முடித்தாள். அவளுடைய பெற்றோர்கள் தங்கள் நாட்டிற்கு திரும்பி அதை ஒழுங்காகவும் சிறப்பாகவும் குடிமக்கள் மகிழ்ச்சி அடையும்படியாகவும் பகைவர்கள் அதிர்ச்சி அடையும்படியாகவும் ஆண்டு வர தொடங்கினார்கள். இளவரசி சந்திரிகா இளவரசன் சுந்தராங்கதனுடன் இன்பமாக இல்லறம் நடத்தினாள். அவளுடைய சகோதரிகளும் தகுந்த இளவரசர்களை பார்த்து அவர்களுடைய பெற்றோர் திருமணம் செய்து வைத்தார்கள். எல்லோரும் ஆனந்தமாக வாழ்ந்து வந்தார்கள். நன்றி, வணக்கம்.